ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோவும் டாக்டரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், மயிரா உனக்கு என்றைக்குமே கிடைக்க மாட்டா, ஏன்னா அவள் என்ன காதலிக்கிறா இதை புரிஞ்சுக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அவனும் நான் எவ்வளோ சொன்னாலும் நீ புரிஞ்சிக்க மாட்டல, இனி பேசி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வாங்கிக்கிட்ட அடிக்க வரான். இவன் தடுக்கிறான், வேண்டா நீல், நீ ரொம்ப தப்பு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை நடக்குது. அதில் அவனோட சட்டையை பிடிச்சி நம்மளால கிழிச்சு விட்டுறான். அவன் கையில் பார்த்தா டாட்டூ போட்டிருப்பான் போல், அதாவது அண்ணனோட பேரை தான் குந்தனுங்கிற பேரை போட்டிருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ கண்ணில் வெறும் குந்த் அப்படிங்கிற அந்த வேர்டு மட்டும்தான் தெரியுது. அதுக்கப்புறம் அவனும் மயிராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உன்னை டீல் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் நம்ம மயிராவோட வீட்டில் யாரோ காலிங் அடிக்கிற மாதிரி தெரியுது. உடனே அவள் தான் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பால்காரி தான் வந்திருக்கா போல், அதாவது பால்காரி வேஷத்தில் அந்த வெள்ளிக்காரி தான் வந்திருக்கா. உடனே அதை இவ்வளோ பார்த்துட்டு, நீங்கள் யார், வழக்கமாக பால் கொண்டு வர அக்கா எங்கே அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான் வர முடியல, நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும், அப்படியா அங்கே டேபிளில் பாத்திரம் இருக்குது, போய் பால் ஊற்றிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் இவளும் பாலை ஊற்றிட்டு அந்த பாலில் விஷத்தை கலந்துக்கிட்டு இருக்கா. எல்லாம் நம்ம மயிராவை போட்டு தள்ளுறதுக்காக தான். அப்படி அதில் விஷத்தை கலந்துட்டு அவள் இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பாலை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினி டீயை போட்டு வந்துருப்பா போல் மொத்த குடும்பத்துக்கும் கொடுத்துட்ருக்கா. எல்லாரும் அந்த டீயை வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மயிராவும் எப்போ குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவள் வாசலில் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் அந்த பக்கமாக நம்ம ஹீரோவுமே வந்திருப்பான் போல். அவன் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒருத்தி அங்கே நிற்கிறது தெரியுது. அவள் போட்டிருந்த முக்காடுமே விலகிடுது. உடனே அங்கேருந்து ஓடி வந்து, நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, மயிராவோட வீட்டு வாசல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா தான் நம்ம மயிரா டீயவே குடிக்க போகிறா. டக்குன்னு பார்த்தா பாட்டி தொப்புன்னு விழுகுது. சவுண்டு கேட்ட உடனே நம்ம ஹீரோயினி பாட்டியை பார்க்கறதுக்காக போயிடுறா. கையெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் பாட்டி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குது. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்மா ஒரு பக்கமும் அப்பா ஒரு பக்கமும் விழுந்து கிடக்குறாங்க. ஏன் நடக்குதுன்னு அவளால் யூகிக்கவே முடியல. எல்லாருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு டாக்டருமே வந்துட்டான் போல். அவனும் பார்த்துட்டு என்னாச்சு எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, தெரியல நீல, எல்லாரும் உட்காந்து நல்லா தான் டீ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ சடனாக என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயப்படுறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இப்போவே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ இந்த பக்கம் வெள்ளிக்காரியை கூட்டிகிட்டு வந்தான் இல்லையா, அவளை பிடிச்சி வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கான், நீ அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, திரும்பவும் என்னையும் மயிராவும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டால் அவள் உடனே என்னை எப்போ பார்த்தாலும் தப்பாகவே நினச்சிட்டு இருந்தா என்ன பண்ணுறது, என்னோட அன்பான புருஷனே அப்படிங்கிற மாதிரி சிரித்து பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவங்களும் ஆம்புலன்ஸில் அங்கேருந்து இப்போ தான் கிளம்புறாங்க போல். அப்போ அவன் கேட்குறான், என்னாச்சு மயிரா, அவங்க எல்லாரும் எப்படி திடீர்னு மயக்கமானாங்க அப்படின்னு கேட்டால் தெரியல நீல், எல்லாரும் டீ தான் குடிச்சிட்டு இருந்தாங்க, அந்த டீயை குடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க மயக்கமானாங்க அப்படின்னு சொன்னா. கமான் மயிரா, டீ குடிச்சதுனால யாருக்கும் இப்படி ஒன்றும் ஆகாது, நீ நல்லா யோசிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த பக்கம் அந்த வெள்ளிக்காரி நிற்கிறத இவனும் பார்த்துடுறான். பக்கத்தில் நம்ம ஹீரோ நிற்கிறத பார்க்கல. உடனே இவனும், அங்கே பாரு மயிரா, அது ஓம்காரோட மனைவி ஐஸ்வர்யா தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் அவளை பார்க்குறான். அந்த கெட்டப்பை பார்த்த உடனே இவளுக்கு புரிஞ்சு போச்சு. அப்படின்னா இவ தான் பால் கொடுக்குற மாதிரி வீட்டுக்கு வந்தா, அப்படின்னா இவ தான் அந்த பாலில் ஏதாவது ஒன்று கலந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ நிற்கிறதையும் அங்கே அவள் பார்த்துடுறா. உடனே இந்த பையன் ஏற்றி விட்டுட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உன்னையும் குடும்பத்தையும் கொல்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்க, அங்கே பாரு ரெண்டு பேருமே ஒட்டுக்கா நிற்கிறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கா பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அழுதுகிட்டே போயிட்டு இருக்கா. அவள் அப்படி ஆம்புலன்ஸில் கிராஸ் பண்ணி போகிறத இந்த வெள்ளிக்காரியும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லு, நீ மயிராவோட வீட்டுக்கிட்ட நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. பார்த்தா இவன் முன்னாடியே போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பான் போல். போலீஸும் வந்துக்கிட்டு இருக்கு. வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா, நீ இப்போ என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்கு முன்னாடி நீ மயிராவை ஹாஸ்பிட்டலில் அட்டாக் பண்ணல, அது நீ தாங்கிறது எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நான் உன்னை அலட்சியமாக விட்டுருவேன் நீ எப்படி நினச்சிட்டு இருக்க, மயிராவை என்கிட்டேருந்து பிரிக்கவா பார்க்குற, போய் ஜெயிலில் கடை, அப்போ தான் உனக்கு புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவள் உடனே கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்கா, ப்ளீஸ் ஓம்கார், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் திருந்திட்டேன், ஏன் அப்படிலாம் என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசினவ டக்குன்னு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அதை பார்த்துட்டு இவனும் கேட்குறான், என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டால், பைத்தியம் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன உங்கள் வாழ்க்கையை விட்டு துரத்திட்டா மயிரா உங்களுக்கு கிடச்சிருவான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக கிடைக்க மாட்டா, ஏன்னா உங்களை சுற்றி ஒரு பெரிய சூழ்ச்சியே நடந்துக்கிட்டு இருக்கு, அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியாதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ எதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவள் சொல்ல மாட்டேங்கிறா. போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் போலீஸும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவனுக்கா ஒன்றும் புரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கான்.
ஹாஸ்பிட்டலில் வந்து மொத்த பேரையும் சேர்த்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இப்போ நல்லபடியாக இருக்காங்க, நீ எதுவும் கவலைப்படாத, கரெக்டான நேரத்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்ததுனால அவங்களோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே நம்ம ஓம்கார் விஷயம் தெரிஞ்சு அங்கே வந்துட்டான். மயிரா உனக்கு எதுவும் ஆகலையே, அப்புறம் மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். உடனே இவளுக்கு பயங்கரமான கோந்துருது. என்ன ட்ராமா போட்டுட்ருக்கீங்களா, என்னோட குடும்பத்தை இப்படி பண்ணதே நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு அதை கேட்டு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. இல்லை மயிரா, நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, அந்த ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி சொன்னா என்ன, இப்போ ஐஸ்வர்யா தான் இது எல்லாத்தையும் பண்ணான்னு அவன் மேலே பழிய போடுறீங்களா? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருந்ததை நான் என்னோட 2 கண்ணால் பார்த்தேன். அப்படி இருந்தும் நீங்கள் இப்படி என்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? என்னோட குடும்பத்தை பழி வாங்கணுமா? என்ன பழி வாங்கணுமா? அதுக்காக தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன உங்களுக்கு இப்போ என்ன கொல்லணுமா? கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு கத்தி எடுத்து அவனோட கையில் கொடுத்து குத்த சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனோ விடு மயிரா, உன்னோட கை கட்டாயிட போது, சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கத்தியை பிடுங்கிறதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவளோ கொல்லுன்னு சொல்லிட்டு கொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவளோட கையில் வந்து அந்த கத்தி கிழிச்சிருச்சு போல. நான் தான் சொன்னேன்ல கிழிச்சிரும் கூடுன்னு சொல்லிட்டு, ஏன் மயிரா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த காயத்துக்குலாம் நான் ஒன்றும் செத்துற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டாக்டரும் திட்டுறான், நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க மயிரா, உன்னோட ஃபேமிலிக்கு நீ தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒரு தடவை எனக்கும் மயிராக்கும் கல்யாணம் மட்டும் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாரு உன்னோட வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பாடத்தை உனக்கு நான் கற்றுக் கொடுத்தே தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இவனுக்கு அவன் பேசுகிறதெல்லாம் கேட்கும் போது வித்தியாசமாக இருக்குது. யார்ரா நீ, எங்கேருந்து வந்த, உனக்கு ஏன்டா என் மேலே இவ்வளோ வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூரத்தில் இருக்கிற அவனை முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் அந்த ஐஸ்வர்யா சொன்ன விஷயம் அவனோட மைண்டில் வந்துட்டு போகுது. இந்த மாதிரி நான் போயிட்டா மயிரா உனக்கு கிடச்சிடுவாளா, உனக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சியே நடந்துக்கிட்டு இருக்கு, அது உனக்கு இப்போ தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இவனும் அப்பப்போ பொடி வச்சு பேசிகிட்டு இருப்பான். மயிரா உனக்கு எப்போதுமே கிடைக்க மாட்டான், நீ இதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்குது, அது என்னன்னு நீ கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். ஸோ இதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இப்போ இந்த டாக்டர் மேலே இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்பா கண்ணு முழிச்சிட்டாரு போல. நம்ம ஹீரோயினியும் அப்பாவை பார்த்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. என்னாலதாப்பா இது எல்லாமே நடந்துச்சு, நீங்கள் எத்தனையோ தடவை சொன்னீங்க அந்த ஓம்காரை விட்டு தள்ளி இருக்க சொல்லி, நான் தான் கேட்கல, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இதில் ஓன் தப்பு என்னமா இருக்கு, இப்போவும் நான் சொல்கிறேன் ஒன்றும் கெட்டு போகலை, அந்த ஓம்காரை உன்னோட வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கிறது தான் நல்லது, அதுக்கு நீல உன்னோட வாழ்க்கைக்குள்ளே வரணும், ப்ளீஸ்மா நான் இப்போவாது சொல்கிறத கேளு, அந்த நீல கல்யாணம் பண்ணிக்கோ, இவனை விட ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் உனக்கு எப்போவுமே கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பா திரும்பவும் கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. உடனே அந்த பையன் வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். இவளுக்கு வேற வழி இல்லை, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு டாக்டர் மேலே சந்தேகம் வந்துச்சு இல்லையா, அவனோட ரூமுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடச்சிக்கிட்டு உள்ளேயுமே வந்துடுறான். அந்த இடமே ரொம்ப சின்னதாக இருக்குது. அவனுக்கே அது வித்தியாசமாக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய டாக்டர் இந்த சின்ன ரூமில் தங்கியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு அவனும் தேடி பார்க்குறான். அப்புறம் அவனோட சட்டையை கழட்டி போட்டிருப்பான் போல். அந்த சட்டையில் ஏதோ ஒரு பேப்பர் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை எடுத்து இவனும் பார்க்குறான். அது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் பே பண்ண பில்லு தான் அதுவும் மாதம் பணம் தவறாமல் கட்டிட்டு வந்துட்டுருக்கான். இவனுக்கு அதை பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இவனே ஒரு டாக்டரு, இவன் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் எதுக்காக வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் மாதம் இப்படி பே பண்ணணும், அதுவும் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருக்கு பே பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேரை பார்க்குறான். பேர் அழிஞ்சிருக்கு. ஸோ பேஷண்ட்டோட பேர் என்ன அப்படிங்கிறத இவனால் தெரிஞ்சுக்க முடியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் பாட்டியும் அம்மாவை பார்க்குறதுக்காக வந்திருப்பா போல். அவங்க இன்னும் கண்ணும் முழிக்கல. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அவன் பக்கத்துலேயே காஃபி கப்பை கொடுத்துட்டு அவகிட்ட பேச்சை கொடுத்துட்ருக்கான். நீ ஏன் அங்கிள் சொன்னதை பற்றி யோசிச்சு பார்க்கக்கூடாது, நான் எனக்காக சொல்ல மயிரா, உனக்காக தான் சொல்கிறேன். அந்த ஓம்கார் உன்னை எப்போ பாரு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான்ல, அதுக்கு ஒரு முடிவு கட்டலாம்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். நான் உனக்கு ஒரு ப்ராமிஸும் பண்ணித்தரேன் மயிரா. ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனாலும் புருஷங்கிற எந்த ஒரு உரிமையுமே உங்ககிட்ட எடுத்துக்க மாட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், நல்லா யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படிலாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இருக்கான். அவளும் அதை பற்றி யோசிக்கிறா. நீ ஓகே சொல்லி தான் ஆகணும், உனக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவனும் வெள்ளத்தனமாக மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த பில்லை கண்டுபிடிச்சான் இல்லையா, அதில் பேஷண்ட்டோட பேர் இல்லைன்னா என்ன, ஹாஸ்பிட்டல் பேர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விசாரிக்கிறதுக்காக நேராக கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்குமே வந்துட்டான். அங்கே போயிட்டு டாக்டர் மாதிரி வேஷத்தை போட்டு கடவுள்கிட்டயுமே வேண்டிகிட்டு இருக்கான். அந்த நீலை பற்றின உண்மையான சேரு பற்றி எனக்கு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. டாக்டர் நீலோட பேஷண்ட் பிரச்சனை பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்காங்க, உடனே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டதும் எல்லா டாக்டர்ஸ் அப்புறம் வார்ட் பாய் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கத்துறவனோட சவுண்டுமே இவனுக்கு எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே, அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அந்த டாக்டர் நீல்கிட்டேயுமே வந்து உன்னோட ஃபேமிலி எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. என்ன திடீர்னு என்னோட ஃபேமிலியை பற்றிலாம் கேட்குற அப்படின்னு கேட்டா, இல்லை அப்பா சொல்லியிருக்காரு உனக்கு ஃபேமிலி இருக்காங்கன்னு, அதுக்காக தான் கேட்டேன், அவங்கள நான் பார்க்கவே இல்லைல்ல, ஸோ அதுக்காக தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனை வழக்கம் போல் பொய்ய சொல்லி இந்த மாதிரி என்னோட ஃபேமிலி எல்லாருமே லண்டனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவள் கேட்குறா, அப்புறம் கூட பிறந்தவங்க இருக்காங்களா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவனுக்கு பொறை ஏறுது. இல்லை அந்த மாதிரி எனக்கு யாருமே கிடையாது, அக்கா தங்கச்சியும் கிடையாது, அண்ணன் தம்பியும் கிடையாது, நான் ஒரே பையன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி அவளை ஏமாத்திட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த சவுண்டு கேட்டு எல்லா டாக்டர்ஸும் வந்தாங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து பார்க்குறான் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க இன்ஜெக்ஷனை போட பார்த்துட்டு இருக்காங்க. அவனும் கத்திக்கிட்டு இருக்கான், முகத்தை காட்டல, வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. என்னை விடுங்கடா, எனக்கு இருந்து போக விடலை அப்படின்னா அவங்க எல்லாரையும் நான் கொலை பண்ணிவிடுவேன், விடுங்கடா, எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அதையும் மீறி இன்ஜெக்ஷனை போட்டு விட்டாங்க போல். அதுக்கப்புறமா அவனோட முகத்தை பார்த்த நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. குந்தானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். எஸ், இவனை தானே நம்ம ஆளு நம்ம மயிராவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனை அடித்து கிடிச்சு உதச்சி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுருப்பான். ஸோ அவனா இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஷாக்காகி முழிச்சுக்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.